இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று பார்த்தால் கூட தற்போதைய ஆட்சியில் உள்ள ஆன்மீக புரட்சியை ஈடு செய்ய முடியாது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் புதிய குடியிருப்புகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதத்தால் இனத்தால் பிரிவை ஏற்படுத்தி விடலாம் என்று நினைக்கும் தீய சக்தியின் பணிகள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று கூறியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி, இனத்தால் மொழியால் மதத்தால் நாங்கள் யாரையும் பிளவுபடுத்தி பார்ப்பதில்லை. எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற IAS அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்திலே எனக்கு தெரியாது. ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் வந்து எந்த பத்திரிகையாளர் என்றுதான் கேட்போமே தவிர எந்த மதத்திலிருந்து கேட்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த மதம் என்பார். அதனால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. அதனுடைய குமுறல் தான் திருக்கோயில் 4000 திருக்கோயில்களும் குடமுழுக்கு காண போகின்றோம். அதிலும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி ரவீஸ்வரர் ஆலயம் வேசார்படியில் அமைந்திருக்கின்றது. சூரிய ஒளி நேராக அந்த பகவான் மீது படுகின்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த திருக்கோயில் 5.5 அடி பள்ளத்திலே சென்று விட்டது தரை மட்டத்திலிருந்து. அதை இடித்து கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இடித்து கட்டுகின்ற கட்டுமானத்திற்குண்டான வல்லுநரும் நம்மிடையே இல்லை. ஆகவே அதை லிப்டிங் முறையில் தூக்கி கொண்டிருக்கின்றோம். 24 திருக்கோயில்களை தமிழகத்திலே அதுபோல் லிப்டிங் முறையிலே தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சமீபத்தில் கூட காளிகாம்பாள் திருக்கோயில் அந்த பணியை நானே சென்று ஆரம்பித்து அதில் 11 திருக்கோயில் பணிகளை முடித்திருக்கின்றோம். 4000வது திருக்கோயில் ரவீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சி பல்வேறு வரலாற்று சான்றுகளை உருவாக்கும். நிச்சயம் இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில் இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு.